ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் சொல்லிடு. குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். ஓகே கைஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணுங்கப்பா. சரியா? ஸோ இதயம் சீரியல் ஆதியை காப்பாற்றியாச்சுப்பா. ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஆதியை வந்து டாக்டர் காப்பாற்றிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? வீரா, மாறன், பாரதி எல்லாத்துக்கும் ஒரே கான்வர்சேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ வீராவுக்கு வந்து இவங்களை பற்றி உண்மை வந்து கொஞ்சம் தானே தெரியும், ஃபுல்லாக தெரியாது இல்லையா? அதனால் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ஒரே சென்டிமெண்ட்டாக தான் கைஸ் இருந்தது. ரிவ்யூ பண்ணுற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. சரியா? என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது வீரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்பால் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். புரியுதுங்களா? நம்ம பிக் பாஸில் அர்ச்சனாக்கா சொல்லுவோம் பார்த்தீங்களா, அன்புன்னு. அந்த மாதிரி அன்பால் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம். எத்தனையோ விஷயங்கள் வந்து மெடிசனால் வந்து தீர்க்க முடியாது. இதெல்லாம் வந்து அன்பும் காதல், சரியா, இதெல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கு. ஒரு மெடிக்கல் மிராக்கள் மாதிரி நடந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து உங்களோட அன்பை வந்து நீங்கள் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மாறன் வந்துட்டு அடுத்தவங்க, அதாவது அவரே தெரிஞ்சுக்கிட்டா தானே உயிருக்கு ஆபத்து, மற்றவங்க வந்து யாபப்படுத்தலாம்ல அப்படிங்கிறாப்புல. அதுக்கும் வழி இல்லை. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? பாரதி வந்து நான் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கேன், அதாவது முதல் தடவை ஜனனி வந்து உண்மையை சொல்லும்போது இந்த மாதிரி மயக்கம் போட்டு விடுவான் இல்லையா ஆதி, அதை வந்து சொல்லிடுவாங்க. சொன்னங்காட்டியும் அதுக்கப்புறம் நான் எந்த முயற்சியும் எடுக்கலை, 5 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது நான் இந்த புருஷன், அதாவது வீரா என்ன சொல்கிறாங்கன்னா, புருஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த ஒரு இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி வீரா பேசினது. அதாவது கடைசி காலத்தில் நம்மளுக்கு ஒரு சாகிறதுக்கு ஒரு தோல் வேணும், சரியா, படுத்துக்கிறதுக்கு ஒரு மடி வேணும், நம்மளோட சுக துக்கங்களை ஷேர் பண்ணணும், நம்மளோட மெமரிஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் இல்லைன்னா அது ஒரு நரகம், சாபம், நரக வாழ்க்கை அப்படின்னு சொன்னோன்னே பாரதி இருந்துட்டு நரகத்தை வந்து நம்ம என்னமோ சொல்லியிருப்பாங்க, நல்லா இருக்கு அந்த டைலாக். வேணும்னே நரகத்தை வந்து யாராவது விரும்பி ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. 2 பேருமே பேசுகிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வீரா பேசுனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலேயே நாடகத்தில் மட்டும் இல்லை, சொன்னதுக்காக சொல்ல, ஒரு ரியல் லைஃப்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வயசானதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு துணை வந்து அதிகமாக தேவைப்படும். பார்த்துருக்கீங்களா? நிறையா பாட்டிமார்கள், தாத்தாமார்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வயக்காட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு கஞ்சியை வச்சு குடிச்சிக்கிட்டு பச்சை மிளகாயை கடிச்சிக்கிட்டு, அதெல்லாம் வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். சரிங்களா? இப்போல்லாம் நிறைய பேர் சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது, அது வருதுன்னு சொல்லி நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த காலத்து ஆளுகளாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல உணவு முறை, இந்த மாதிரி பண நெருக்கடி அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு இல்லை. இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே கடங்காரங்களாகிட்டோம், அதான் உண்மை. சரிங்களா? மிடில் கிளாஸ், அப்போ நேற்று கூட ஒரு நியூஸ் வந்துச்சு, மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதே ஒன்று இருக்காதாம்மா. அதாவது பணக்காரவங்க, ஏழைங்க, இந்த 2 பேர் தான் இருப்பாங்களாம்மா. மிடில் கிளாஸ் அப்படிங்கிறவங்களும் இருக்க மாட்டாங்களாம்மா. ஏன்னா அப்படின்னா எல்லாம் லோன் கட்டியே ஒரு வழி ஆயிடுவாங்களாட்டிருக்கு. அந்த மாதிரி தான் லைஃப் முறை போயிட்டுருக்கு. இந்த கெட்டி மேளம் சீரியலில் கூட அந்த அம்மா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கோம். அதாவது நாங்கள் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாயை வச்சு நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய குடும்பமே சாப்பிடுவோம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். கூட்டு குடும்பமாக இருந்தாலும் அத்தனை பேர் இருந்தாலும் 1000 ரூபாயை வச்சு நாங்களாம் குடும்பம் நடத்திடுவோம். ஆனால் இன்றைக்கி லட்ச சம்பாதிச்சாலும் குடும்பம் நடத்த முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த கெட்டி மேளத்தில் கூட அந்த ஹீரோ, அந்த துளசியோட அம்மாவை நடிச்சிருப்பாங்களா, அவங்க சொல்லியிருப்பாங்க. நல்லா இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லும்போது. ரியல் லைஃப்லேயும் நம்மளுக்கு ஒத்து போகுது இல்லையா? உண்மை தானே கைஸ்? எல்லோரும் பணத்தை நோக்கி தானே ஓட வேண்டியதாக இருக்குது. லோனை கட்டணும், அதை கட்டணும், மாதமான இஎம்ஐ வந்துடும். ஸோ அது எனக்கு வீரா சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் வேற என்ன, இங்கே வந்து நம்ம மித்ரா அக்காவும் நிஷா அக்காவும் பாரதியை கண்டுபிடிக்க போகலான்னு போனாங்க. கடவுள் வச்சாரு பாருங்க ஆப்பு, கோமா ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க அக்கா கறி. நிஷா அக்கா வந்து கோமா ஸ்டேஜுக்கே போயாச்சு. சரியா? இதுதான் தன்வினை தன்னை சுடும், அடுத்த வீட்டு அப்பளம் நெய்யை சுடுன்ற மாதிரி. ஐயோ கடவுளே,
கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா இனி மிஸ் ஆகுது. இனி மித்ரா எப்படி பாரதியை கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியல. சரியா? அப்புறம் வீரா வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணாங்கன்னா யாரோட சுயநலத்துக்காக தான் பண்ணுவாங்க. யாராவது சுயநலமாக இருந்தால் மட்டுமே தான் நம்ம லைஃப்பில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது கரெக்டாக அவர் சொல்லி முடிக்கலே மித்ராவை காமிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி வேறு ஒன்றும் இல்லை. ஆதி பொழைச்சிட்டாரு. அப்புறம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, என்ன நடக்குது, உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அப்புறம் நம்ம குட்டி ஆதி வந்து அந்த அங்கிள் பொழைச்சிருவார் அப்படின்னு சொல்லி கோயிலுக்கெலாம் வேண்டிட்டு துர்நீர்லாம் வந்து விபூதியெலாம் வந்து நெத்தியில் வச்சு விட்றாரு. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோடு இவ்வளோ தான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். நான் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு 2-3 சீரியல் பேசலான் இருக்கிறேன். நாட் ஓன்லி இதயம் மட்டும் இந்த சீரியல் நான் ரிவ்யூ பண்ணலை, மற்ற சீரியல்லையும் ஒவ்வொரு வார்த்தையில் நான் ரிவ்யூ பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வார்த்தையில் சொல்ல முடியாது, கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிடலாம். சரியா? கேட்குறவங்க கேளுங்க, கேட்காதவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க, அவ்வளோதான். ஸோ வீரா இதயம் சீரியலை பொறுத்தளவு இனி ஆதிக்கு வந்து ஞாபகங்கள் திரும்பினா மட்டுமே தான் நாடகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்லாயிருக்கும். ஒன்று. அடுத்து வீரா சீரியல் நேற்று வந்து நம்ம தாலியை கட்டிவிட்டார் நம்ம கார்த்தி பிருந்தாக்கள், பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் வீரா ரொம்ப ஆக்டிங் பண்ணுறாப்பா, சரியான ஆக்டிங். அதாவது மாறனை ஜெயிலுக்கு பிடிச்சிட்டு போகையில் கார்த்தியோட உதவி தேவைப்பட்டுச்சாமா வீராவுக்கு. சரியா? கார்த்தி வந்து அது பேசுகிறத பார்க்க எனக்கு கோபமாக வந்துச்சு. வீரா பேசும்போது நீங்கள் நல்லவராகவே இருக்கலாம், நீங்கள் கெட்டவராகவும் இருக்கலாம், அப்படிலாம் பேசலாமா? உனக்கு ஒரு உதவின்றப்ப அவன் தானே வந்து செஞ்சான், நீ என்ன உதவினாலும் கேளு வீரா, ஒரு அண்ணனாட்ட நான் செய்கிறேன்னு சொல்லி கார்த்தி சொல்லலை. அப்போ அவன் மேலே உனக்கு ஏன் நம்பிக்கை இல்லாமல் போச்சு? சரி, எனக்கு அது வீரா செய்யும்போது எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருந்துச்சு. வீரா பேசும்போது ஐயோ அவள் வந்து என்ன நினைக்கிறான்னா குடும்பத்துக்கு என்னாகும் தான் யோசிக்கிறா. ஆனால் அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு அவள் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை வீரா. எவ்வளோ உன்னை தங்கச்சியாக தானே அவன் பார்த்தா. அதான் மாறன் கரெக்டாக கேட்டிருப்பாப்புல. அவனை யாராவது நீங்கள் நம்பினீங்களா? ஒரு இதை செஞ்சுட்டான்னு எல்லாரும் ரவுண்டு கட்டி சேர்ந்து விஜயகாலத்தில் தாலியை கட்ட வச்சிட்டீங்க. பிடிக்காத வாழ்க்கையை எவ்வளோ தூரம் அவன் வாழ்வான்? அந்த காலம்பூரா அவனை கஷ்டப்பட சொல்கிறியா? அதுக்கு இஷ்டப்பட்டவளோட வாழ்ந்துடுச்சு அவனேன்னு இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி மாறன் சரியான முடிவு எடுத்து சொல்லியிருப்பாப்புல. சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும் அந்த சீன். எனக்கு வீரா பண்ணது எனக்கு அந்த இடத்துல சுத்தமாகவே பிடிக்கல. அதுக்கப்புறம் வீரா சீரியல் இன்றைக்கி ஒரே ரவுஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ராமச்சந்திரன் ஐயா போட்டு அடிக்கிறாரு யாரை, நம்ம கார்த்தியை. உடனே நம்ம விசியாக்கா ஐயோ சாமி, ஐயோ அப்பா, நடிப்பின் சிகரமாகவே திகழ்ந்துட்டாங்களாட்டிருக்கு இந்த அக்கா விஜயக்கா. அப்புறம் இந்த அம்மா வேற நீ அம்மான்னு கூப்பிடாத பண்ணு, அம்மான்னு கூப்பிடாம நான் ஆட்டுக்குட்டின்னு கூப்பிடவா, மம்மின்னு கூப்பிடவா, ஏம்மா வள்ளியம்மா எப்படிம்மா உன்னை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி இப்படி தான் இருக்குது வீரா சீரியல். இன்றைக்கி ஒரே ரவுஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன், சரியான சண்டை இருக்குது. உடனே வீரா வந்து இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போகிறார்கள் அப்படிங்கிறாங்க. டேய் மாறனையும் சேர்த்துக்கங்கடா, மாறன் தான்டா ஹீரோ, சரியா? வீராலாம் டம்மி பீஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா சீரியல் என்ன சொல்கிறது எனக்கு தெரில. அடுத்த பிரச்சனைகளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வீரலட்சுமிக்கு பிரச்சனை, சரி போலீஸ் ஆகிட்டா வேலையை பார்ப்பான்னு பார்த்தா அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கா வீராக்கா. அதுக்கப்புறம் இந்த இசைக்கு கம்முன்னு இல்லாமல் போய் கொடியை கட்டுறேன் அதை கட்டுறேன்னு பொத்துன்னு கீழே விழுந்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குது இங்கே, இந்த அம்மா வேறு பாஸ்போர்ட்டை திருடி வச்சுட்டு உட்காந்துருக்கல. ஸோ ரவுண்டு கட்டி சமூகத்துக்கு வந்து பிரச்சனையாக வருதாமா. இனி எப்படி இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ண போகிறாருன்னு சொல்லி நம்மளையே கேள்வி கேட்குறாங்க. அதான் இருக்கிறீங்களே ஜி தமிழ், சரியா? முருகப்பெருமான் இருக்காரு, அதனால் எல்லோரும் சேர்ந்து காப்பாற்றுவாங்க, சரியா? அப்புறம் வேற என்ன, கார்த்திகை தீபம், அடாடாடா, இந்த சீரியலை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும் கைஸ். எங்கிட்ட இருந்துடா பிடிச்சிங்க இந்த ரேவதின்ற ஒரு கேரக்டரை? அப்பா சாமி, கார்த்தியை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறா, பயங்கரமாக இன்சல்ட் பண்ணுறா. மூஞ்சியும் முகரக்கட்டையும் நல்லாவும் இல்லை, பொம்மையாட்டம் இருக்கிறா, ஒரு அளவும் இல்லை, ஒரு நடிக்க தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, சும்மா சோளக்காட்டு பொம்மையாட்ட ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டுறாங்க, சேலையை கட்டி விட்டுறாங்க. ஐயையோ சாமி, நல்லாவே இல்லை, சரியா? அதுக்கப்புறம் அவ்வளோதான். நீ ரேவதியை பிடிச்சி கீழே தள்ளி விட்றாங்களாமா. நீ கார்த்தி காப்பாற்றினாரா காப்பாற்றலையா, நம்மளை ஒரு பீதியிலே வச்சுருக்கணும் இல்லையா? அதுதானே இந்த டிவிக்காரங்களுக்கு ஒரே இது. அடுத்த சீரியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த சீரியல், சந்தியா ராகம். ஐயோயோ அப்பாப்பா, டே அந்த தனா வந்து ஒரு பேட்மிண்டன் விளையாண்டதும் போது நீங்கள் படுத்துகிற பாடுறீக்கேடா. ஏண்டா நான் தெரியாமல் தான் கேட்குறேன், ஏன்னா கல்யாணத்தை 2 மாதம் எடுக்கிறீங்க, ஒரு பேட்மிண்டன் நிகழ்ச்சி ஏன்டா 2 மாதமாக ஓடிட்டு இருக்கிறீங்க?
ஐயோ சாமி, அந்த புவனேஸ்வரி அடுத்தடுத்து பிளானை போட்டு தனத்தை வந்து துன்புறுத்திக்கிட்டே இருப்பாளாமா. இந்த மாயாக்கா வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்களாமா. ஐயோடா சாமி, பேசாமல் மாயாவுக்கு சிஐடி வேலை கொடுத்துருங்கடா. சரியா? கேவலம் பிடிச்ச நாடகம், கேவலத்தின் உச்சம் சந்தியாராகம். அதுக்கப்புறம் என்ன சீரியல்? மௌனம் பேசியதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். நீங்கள் யார் என்ன வேணாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள். இந்திரான்னு ஒரு சீரியல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜீ தமிழில் வந்து மத்தியானம் போடுவாங்க. அந்த சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த ஹீரோயின். அதே ஹீரோயின் தான் இப்போ மௌனம் பேசியல் நடிச்சிருக்காங்க. ஒரு டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரியே இருக்கும் அவங்க ஸ்டோரி எல்லாமே. அந்த கண்டுபிடிக்கிற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க நடிப்பு. ஒரு வேளை என் லைஃப்பில் வந்து ஜீ தமிழில் இது ஏதாவது நடிகர் செய்து பார்க்க கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் யாரை பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு ஜீ தமிழ்லாம் கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் முத அந்த மௌனம் பேசியதை ஹீரோயினை தான் நான் ஹக் பண்ணுவேன் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. நல்லா ஒரு போல்டாக நடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நடிப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அவங்க சீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டுபிடிக்கிற மாதிரியோ அந்த யோசிக்கிற திறன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்களோட கேரக்டர். எப்பயுமே போல்டாக நடிப்பாங்க அவங்க. அந்த கேரக்டருமே பார்த்திங்கன்னா நல்லா சூஸ் பண்ணுற கேரக்டரும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. வேறு என்ன சீரியல் பேசலாம்? வேறு என்ன? சந்தியாராகம் பேசியாச்சு, அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்ச எல்லா சீரியலும் நான் ரிவ்யூ பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இதுக்கு மேலே நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் எதாவது சொல்லுங்கள், நம்ம அந்த சீரியலையும் பற்றி நம்ம பேசிடலாம், ஓகேவா? ஸோ இன்றைக்கி இதயம் சீரியல். இனி நாளைக்கு எபிசோடில் வந்து எப்படி ஆதிக்கு வந்து உண்மை தெரியுமா தெரியாதா, இல்லை பாரதி வந்து உண்மையை சொல்லுவாங்களா மாட்டாங்களா, ஒன்றும் தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்ல மாட்டாங்க கைஸ், அதான் உண்மை. சரியா? எனக்கு தெரிஞ்சு உண்மையை சொல்ல மாட்டாங்க, ஆனால் அதான் உண்மை. எப்படி ரைமிங்கில் வருது பார்த்தீங்களா? சரி, ஓகே. மறக்காமல் நம்ம சேனலை எப்பயும் போல் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சொல்லிடு. தேங்க்யூ.